ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, ஆசையாக இந்த அப்பன் முருகன் உன்கிட்ட சில விஷயங்களை பேசுறதுக்காக தான் என் அன்பு பிள்ளையான உன்னை தேடி உன் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்காவது என்னை கவனித்து என்னை உள்ளே கூப்பிடுவியா? ஒரு அப்பாவாக நான் இருந்து உனக்காக அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். அதனால தான் ஒவ்வொரு முறையும் உன்னை நல்லபடியாக வாழ வச்சிடணும், நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோட மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வர்றேன். ஆனால் நீ நல்லது செய்ய வந்த என்னை தவற விட்டுற, தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தூக்கி தலைக்கு மேலே சுமந்து கஷ்டப்படுற. வாழ்க்கையில் எப்போதும் என்ன நடந்தாலும் அதை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைங்கிறது பல பாடங்களை உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் என் செல்லமே. வாழ்க்கை போகிற பாதையிலேயே நீயும் அமைதியாக போய்கிட்டே இருந்தீன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டுட்டு சில விஷயங்களை எதிர்த்து போராடி முட்டி மோதி மாற்றணும்னு நினைக்கும் போது தான் அங்கே உனக்கு பிரச்சனை வருது. மாற்றணும்னு நினைக்கிற விஷயம் உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது. உன் வாழ்க்கை பயணமும் தோல்விக்குரியதாக மாறிடுது அல்லவா? என்ன நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்த்து நிற்க கற்றுக்கோ. உன் வாழ்வில் இருக்கும் இழப்புகளை போக்கி ஏற்றங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. எல்லாரும் போகிறாங்களேன்னு நீயும் அதே பாதையில் போகாமல் உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. நீ போகும் பாதையில் உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தர்றேன். யார் உன்னை பற்றி என்ன அவதூறு பேசினாலும், தப்பாக பேசினாலும், தாழ்த்தி பேசினாலும், குறை சொன்னாலும், குற்றம் சொன்னாலுமே கூட நீ அதுக்காக கவலைப்படாத. நீ எடுத்த முயற்சியில் உறுதியாக இரு. உன் பாதையை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்காம இதைத்தான் செய்வேன், இப்படி தான் செய்வேன்ற தெளிவோட உன் வாழ்க்கை பயணத்தை வாழ தயாராகு. உன் இலக்கை அடைவதற்கும் நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் நான் நிச்சயம் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன்னு செல்லமே. வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது தானே. காலம் மாற மாற உன் வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறும். அனைத்துக்கும் ஏற்றாற் போல உன்னை நீயே பக்குவப்படுத்தி கொள்ள தயாராகு. சகிப்புத்தன்மையும் பொறுமையும் கொண்டு வாழும் உன் வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக உனக்கான மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாற்றுறேன். காலப்போக்கில் உன் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும், உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ நில குலைஞ்சு போகாதே. எந்த விஷயத்திலும் யாருக்காகவும் நீ உன் சுயமரியாதை இழக்க வேண்டாம். பொறுமையோடு இரு. ஆனால் அதே நேரத்தில் பொறுமைக்கும் ஒரு எல்லையை அமைச்சுக்கோ. ரொம்ப இலக்காரமாக போயிடுற அளவுக்கு நீ பொறுமையாக இறங்கி போயிடாதே என் செல்லமே. சில பேர் உன்னை பற்றி பேசும்போது பொறுமையாக இரு. ரொம்ப பேசுகிறாங்கன்னா அதை தைரியமாக எதிர்த்து கேட்டுடு. இல்லாட்டி அவங்களையே கேலி பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடு. வாழ்க்கையில் கஷ்டமும் கடினமான சூழ்நிலைகளும் தான் நீ யாரு, உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாருங்கிறத உனக்கு புரிய வைக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப சீரியஸாகவே இருந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு யார்கிட்டையும் பேசாமல் இருக்க வேணாம். சில விஷயங்களில் சில பேர் உன்னை மட்டம் தட்டும் போது, கேலி கிண்டல் பண்ணி பேசும்போது அவ்வளவுதானா, சொல்லி முடிச்சிட்டிங்களா, பேசி முடிச்சிட்டிங்களா, இன்னும் நிறைய சொல்லுவீங்க நினச்சேன்னு சிரிச்சுக்கிட்டே அவங்க சொன்னதே ஒரு மதிக்காத மாதிரி, காதில் வாங்கிக்காத மாதிரி கடந்து போக தயாராகு. அடுத்த முறை அவங்க வந்து உன்னை மட்டம் தட்டியோ கேலி பண்ணியோ உன்கிட்ட பேசவே வர மாட்டாங்க என் செல்லமே. கோபங்கிறது ஒரு முக்கியமான பெரிய ஆயுதம். அதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் கோபத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது. சும்மா எல்லா இடத்துலையும் எல்லார்கிட்டையும் எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா உனக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும், உன் கோபத்துக்கும் மதிப்பு இல்லாமல் போயிடும். எதுவாக இருந்தாலும் தகுந்த நேரத்தில் தகுந்த சந்தர்ப்பத்தில் சரியாக விஷயங்களை பயன்படுத்த கற்றுக்கோ. எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், எந்த இடத்துல பேசணும், எங்கே சிரிக்கணும், எங்கே கோபப்படணும், எந்த இடத்துல உரிமையை தட்டி கேட்கணுன்ற எல்லா விஷயங்களையும் புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. நீ புத்திசாலித்தனமாக செயல்படும் போது தான் துன்பங்களில் இருந்து உன்னால் மீண்டு வர முடியும். சில நேரங்களில் கோபப்படுறதை குறைச்சிக்கிட்டு முகத்தை தூக்கி வச்சுக்கிறதையும் அழுகிறதையும் குறைச்சிக்கிட்டு புத்திசாலித்தனமாக செயல்படு. இல்லாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உன்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும் என் செல்லமே.
யாராவது பசியோடு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு உணவு கொடு. பசிப்பினி மிகவும் கொடியது. தானத்தில் சிறந்த அன்னதானத்தை நீ செய்யும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் வந்து சேரும். நீ எதை ஆசைப்பட்டாலும் அதை உனக்கு கொடுக்க கடமைப்பட்டுள்ளவன் தானே உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன். இந்த முறையும் நீ ஆசைப்பட்ட உனக்கான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். நான் உனக்கு சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். திரும்ப திரும்ப யாரையும் நம்பி எதிர்பார்த்து நீ ஏமாற்றம் கொள்ள வேண்டாம். உனக்கு யாராவது துரோகம் செஞ்சிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்கள நம்பாதே செல்லமே. நீ மன வருத்தத்தில் இருக்கும் போதெல்லாம் அப்பா முருகான்னு என்னை கூப்பிட்டினா நான் உனக்காக ஓடி வந்து மன ஆறுதலை கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியை உண்டாக்குவேன். உன் அப்பன் முருகன் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? என்ன நடந்தாலும் நீ அழுகக்கூடாதுன்னு. ஏன்னா நீ அழுகுவதற்காக பிறந்த குழந்தை அல்ல. இந்த உலகத்தை ஆள பிறந்த குழந்தை. அழுகாம இந்த உலகத்தையும் மற்றவங்க மனசையும் எப்படி ஆள்றதுங்கிறத நீ கற்றுக்கோ. உன்னை யார் கைவிட்டாலும் இந்த அப்பன் முருகன் கைவிட மாட்டேன்னு உனக்கு தெரியுமல்லவா? கண்ணீரை தொடச்சிக்கோ. இந்த நாள் நிச்சயம் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும். நீ எதிர்பார்க்குறதையும் ஆசைப்பட்டதையும் இன்னைக்கு நல்லபடியாக உன் கைகளில் கொடுத்து உன் கவலையை போக்கி உனக்கான ஒரு நல்ல வழியையும் நான் காட்டுறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் மனம் தளராதே. உனக்கு வரும் துன்பங்களை எல்லாம் சரி செஞ்சு நானே உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். நீ தேவையில்லாமல் வீணாக மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். மனசில் பல வருத்தங்களை வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு இன்னையோட உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடியும்படி நான் செய்கிறேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உன் கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. என்னை நம்புனினா நான் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன். தைரியமாக முன்னேறு. என்ன நடந்தாலும் உடஞ்சி போக வேண்டாம். உனக்கு துணையாக நான் இருப்பேன்ற தைரியத்தோட நம்பிக்கையோட வாழ தயாராகு. இப்போது உன் வாழ்க்கையில் உன் கூட பேசுகிறதுக்காக நான் உன் வீட்டுக்கே வந்து விட்டேன் அல்லவா? என் வரவால் இனிமேல் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழ்வதை நீ பார்க்க தான் போகிற. உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். நீ எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கியோ அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். நீ தனியாக இல்லை, நானும் உனக்கு துணையாகவே இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. என் மயில் சத்தம் கண்டிப்பாக உன் காதில் கேட்கும். நீ தனியாக இருந்தாலும் உனக்கு துணையாக நான் இருந்து நீ எதிர்பார்க்காத ஆச்சரியங்களையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கேட்பேன். உன் இதயத்தின் வழியாக நான் வந்து உன்னை வழி நடத்தி உன்னை திருச்செந்தூருக்கு வரவழைக்கிறேன் என் செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியையும் நான் தரப்போகிறேன். இனிமே சரியான நேரம் அமையும் போது சகலமும் பெற்று நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் பொறுமையாக இரு. நான் உன் கூட இருக்கிறத நீ ஒருபோதும் மறந்துட வேண்டாம். நீ எதிர்பார்த்த காரியம் எப்போது நடக்கும் தானே கவலைப்படுற? கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உன் செவிகுளிர வந்து சேரதான் போகுது. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. தீராத வேதனைகளை எல்லாம் உனக்கு தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ எதுக்கும் மனம் தளர வேண்டாம். கவலையில் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைஞ்ச நிம்மதி வாழ்க்கையாக நான் மாற்றி தர்றேன். உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. வாழ்க்கையில் எப்போதும் எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காம கொஞ்சம் அவ்வப்போது உட்காந்து ஆசுவாசப்படுத்திக்கோ. சில நேரங்களில் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதும் ஒரு ஆதரவும் தேவைப்படுது தானே. அமைதியாக உட்காந்து நீ ஓய்வெடுக்கும்போது உனக்கு ஆதரவாக 4 நல்ல மனிதர்களை நானே உன்னை நோக்கி உன் வாழ்க்கையில் அனுப்பி வைக்கிறேன். உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய உன்னை மதிக்கக்கூடிய மனிதர்களிடம் நீ உரிமையாக சண்டை போடலாம், தப்பு இல்லை. ஆனால் உன் உணர்வுகளை மதிக்காத உனக்காக எதையும் யோசிக்காத மனிதர்களிடம்
நீ உரிமையை கேட்டு சண்டை போட்டு எந்த பயனும் இல்லை என் செல்லமே. உன்னை மதிக்கிறவங்க உன் உணர்வுகளையும் கண்டிப்பாக மதிப்பாங்க. அப்படி இல்லாதவங்களுக்கும் நான் நல்ல புத்தியை கொடுக்குறேன். நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். உன் தேவைகள் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் முழுமையாக கண்டிப்பாக உன் கைகளில் வந்து ஒப்படைக்கிறேன். உன் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இனிமேலும் அதில் உனக்கு ஏமாற்றம் இருக்காது. ஏமாற்றங்களை தாண்டி உனக்கான ஏற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு கிடைப்பதெல்லாம் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்கும்னு சொல்ல முடியாது. எது கிடைக்குதோ அதை மகிழ்ச்சியாக அனுபவிச்சுக்கிட்டு வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்துட்டு போ. எப்போதும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருப்பேன். நீ எதுக்காகவும் வருத்தம் கொள்ள வேண்டாமே செல்லவே. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. சின்ன சின்ன ஆசைகளை கூட கூடிய சீக்கிரம் மிக அழகாக சிறப்பாக உனக்கு நான் நிறைவேற்றி தருவேன். உன் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. பல நேரங்களில் காசு பணம் இல்லைங்கிறதுக்காக சுற்றி இருக்கிறவங்க மட்டும் இல்லை, உன் மனசாட்சி கூட உன்னை மதிப்பதில்லைன்னு எனக்கு தெரியும். காசு பணம் தான் பெருசுன்னு நினைக்காத என் செல்லமே. பல விஷயங்கள் அதை தாண்டி உன் வாழ்க்கையில் இருக்கு. அதற்காக நீ நேரம் செலவிடு. அதுதான் உனக்கான வாழ்க்கையை உயர்த்துவதாக இருக்கும். உன் மனசு என்ன சொல்லுது, உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அனைத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. எப்போதுமே இந்த உலகத்தில் அன்புக்காக ஏங்குறவங்களுக்கு அது கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனால் நிறைய அன்பு, சொந்த பந்தம், உறவுகள்னு இருக்கிறவங்களுக்கு அதை பற்றின அருமை புரிய மாட்டேங்குது. எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் நிறைய கிடைச்சாலே அதன் மதிப்பு புரிய மாட்டேங்குது தானே இந்த மனிதர்களுக்கு. நீ எப்போதும் உனக்கு அமைஞ்ச விஷயங்களுக்காக, உனக்கு கிடைச்ச உறவுகளுக்காக நன்றி சொல்ல பழகு. அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன். நீ விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரிலும் உன்னுடைய எவ்வளவு வருத்தங்களும் வேதனைகளும் துன்பங்களும் கலந்துருக்குன்னு எனக்கு தெரியும். உன் துன்பங்களை தொடச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு.